ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்க. இருக்கு கேமரா 500 ரூபா கொடுங்க சாமி. 100 ரூபா கொடுத்துட்டு திரும்ப நமக்கு மூஞ்சில எரிஞ்சிட்டாங்க. என்ன 100 ரூபா கடுப்பாகிற மாதிரி பேசுறாங்க நமக்கு. அவங்க நரமாமிசம் தான் சாப்பிடுவாங்க. இந்த புதிங்காலில் வந்து இந்த கிளிப் மாதிரி போட்டு தொங்க விட்டு கறியெல்லாம் அறுப்பாங்க. அதெல்லாம் நரமாமிசம் சாப்பிட்டு இருந்த பிரசாதம்ங்கிறது எலும்பு சூப்பாக வச்சு காலையிலையும் மதியமும் இரவும் அதை வந்து கபால ஓடு நம்ம மனிதனுடைய தலை ஓட்டுல தான் முக்கியமான உடல் உறுப்புகள் ஈரல் ஹார்ட்டு இருதயம் எடுத்து தனியாக ப்ரே பண்ணுவாங்க. பணம் கொடுத்து வாங்கினதே கிடையாது. 2015 என்னைய வந்து அவங்க பிள்ளையா தத்தெடுத்துக்கிட்டாங்க. நமஸ்கார். கேமரா எடுத்துட்டு போன போது அடிக்க வராங்க கம்பு எடுத்து. இமயமலையில இருக்காரா இல்லையோ, காசியில வந்து சிவனும் பார்வதியும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இருப்பாங்க. நம்பிக்கை இல்ல, அது ரியலா. அதுல வந்து மனிதனுடைய பிரசாத் வாளியில வச்சிருக்கிறாரு. அதனாலதான் கால பைரவர்கள் உணவு கேட்டு அகோரிங்க எல்லாம் வந்து மனுஷ கறியெல்லாம் சாப்பிடுறேன்னு சொல்றது உண்மையா? கண்டிப்பாக அது உண்மையான ஒரு விஷயம். நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன். இந்த அகோரி கலையரசு யாரை விமர்சனம் செய்யும் முன்னால வந்துட்டு நம்மளை வந்து முழுமையாக அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பொம்பளை சோப்பு வாழ்க்கைலாம் நான் போக மாட்டேன். குரங்கு எங்க இருந்து பிடிச்சது? குரங்கு இல்ல, அவங்க என் பொண்ணு. கிஸ் அடிக்கிறாங்க. உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? கோடி கோடியா பணம் வேணும், உங்களுக்கு பொண்ணு வேணும். மௌனகிரி சாமியார்கள் வாழ்க. ஐயோ நமச்சிவாய. அவரை பார்த்தோம். இவர் தான் ஆனந்த். ஆனா அவர் ஹாய் சொல்லுங்க. உங்களை தான் நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவர் இப்போ வந்துட்டு இங்க இருக்கிற அகோரி பாபா காட்டுறதுக்காண்டி நம்மளை அழைச்சிட்டு போறாங்க. நம்ம கூட 2-3 தமிழ்நாட்டுக்காரங்க கூட இருக்காங்க. இவர் சொல்றாரு 4 அகோரிங்க இருக்காங்க. அதுல வந்துட்டு 2 பேர் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க, 2 பேர் ஹிந்திக்காரங்க. எந்த சிச்சுவேஷன்ல இருக்குன்னு தெரியல. போய் பார்த்து அவங்க கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி தான். முடிஞ்சேன்னா நான் உங்களை காட்டுறேன். அங்கிட்டு போய் பார்க்கல. அவங்களா பாருங்க கைஸ், அங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அகோரிங்க. எப்படி இருப்பான்னு தெரியாது, எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எந்த ஐடியாவுமே கிடையாது. கேமரால எடுத்துட்டு போகும்போது அடிக்க கூட வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ போய் பார்க்கலாம். பேட்டி எடுக்க. நமஸ்காரம். பேட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்காங்க. ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்க. கேமரா நான் இந்த சைடில் திருப்பி வச்சிருக்கேன், உங்களை காட்ட மாட்டோம். அந்த சுவாமியார்கள் பாருங்க, ஆளுங்க பார்க்கவே வித்தியாசமாக தான் இருக்கு. ஆனந்தண்ணா அண்ணா இங்க வாங்க. மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இது வந்து முக்கியமான அகோரிகள், அகோரி பாபாஜிகள். அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எல்லோருக்குமே வந்து ரொம்ப ஒரு பயமா இருக்கு. கிட்ட நெருங்கிறதுக்கு எதுவும் முடியாத நிலையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற தருணத்துல இதையும் பொருட்படுத்தாம தன் உயிரவே கூட கொடுத்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு எல்லாரும் போய் சேரணுங்கிறதுக்காக எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் மணிகர்ணிகா காட் அப்படிங்கிற ஒரு இடம். பைசா வேணாம்னு சொல்றாங்க. எடுத்து கொடுங்க, நீங்க 500 ரூபா கொடுங்க. 500 ரூபா கொடுங்க சாமி. சாப்பாடு துட்டு கொடுத்துட்டு போய் இருக்கிறாங்க. நம்ம தெரியுமா? அவ்வளவு காசு கிட்டீங்களா? இல்லைன்னா பிறகு ஒரு ஆளு எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய இது பிரசாதம் நினைக்கிறாங்க. அதனால வந்து இங்கே இருக்கிற எல்லோருமே அதை திரும்பி என் மூஞ்சில் எடுத்துட்டேன். அதனால வந்து பார்த்துக்கிட்டு சாபம் விட்டாங்கன்னா அது எதுவும் பலிதமாகாது. ஆமாம், 100 ரூபா கொடுத்துட்டு அது திரும்ப நமக்கு மூஞ்சியில எரிஞ்சிட்டாங்க. என்ன 100 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு மாதிரி பண்றாங்க. கிளம்பிட்டு வாங்க, இந்த வழியா போறேன். ஸோ கைஸ் அப்படியே கிளம்பலாம். சொல்றது நான் சொன்னல, அவன் என்ன இதுல இருக்காங்க தெரியும். நான் வந்து பேசிக்கிறேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருச்சு. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய அல்லு சார் அவர்களை தலதெறிக்க வந்து அவரை ஓட வர வச்சதுனாலதான்
தான் அவர் தப்பிச்சாரு. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்க, இங்க பூரா வழுக்கல் நிறைய வந்து கல் வந்து பூரா பள்ளிங்கி கல், இந்த மாதிரி கிரானைட் கல், ஒரு விதமான கற்கள் இருக்கு. அதுல வந்து அவர் போட்டிருக்கிறது உட்லண்ட் ஷூ. அந்த உட்லண்ட் ஷூ வந்து அது பாதுகாப்பா இருந்ததுனால மட்டும்தான் அவர் வலிக்கு விழாத அளவுக்கு தடுமாறிட்டாரு. அப்படி இருந்தும் கூட அவரை காப்பாற்றி கொண்டு வந்தாச்சு. மக்களே, இனிமேற்பட்டு மற்ற விவரங்களை அல்லு சார் அவர்கள் உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அவர் ஷூ கொண்டு நீங்க பாக்கணும்னாலும் பாத்துக்கங்க, அதையும் போடுவாரு. நாங்க போன வழி வேற. இங்க இருந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அங்க நீங்க பார்த்தோ இல்லையா என்ன நடந்துருச்சுன்னு? உங்களோட குணம் அப்படித்தான். அம்மா தான் வந்து பார்த்து நடந்துங்க. குடிச்சிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டோம் மாதிரி எல்லாம் பேசினாரு. நமக்கே கடுப்பாக்குற மாதிரி எல்லாம் அப்படிதான் பேசுவாங்களா அவங்க? அகோரி அப்படிதான் அதிகமா வரும். அவங்க உண்மையான அகோரிங்க தான். அது என்னமோ நான் பார்க்கல. அதான் அண்ணா இருந்தாரு, அண்ணா எல்லாம் இல்லைன்னா நம்ம சத்தியமா தப்பிச்சு வர. சுத்தமான உண்மையான அகோரிகள். அவங்க நரமாமிசம் தான் சாப்பிடுவாங்க. அதே நேரத்துல வந்து யாரு போனாலும் சரி, அவங்க வந்து உடைமைகள், அதே நேரத்துல சொந்தம் பந்தம் உடன்பிறப்பு எதுவுமே எல்லாத்தையும் இழந்துட்டு அதே நேரத்துல இங்க வந்து அகோரி பாபாஜிகளாக சாதுகளாக இருக்கிறாங்க. அவங்க கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாக கூடாது. நீங்க அந்த இடத்துல இருந்து நான் உங்களை கூட்டிட்டு வரலைன்னா டீ கொடுத்துருப்பாங்க. நீங்க அவசியம் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. நீங்க அதுல சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதுல வந்து மூலிகை எனும் கஞ்சாவை வந்து அதுல லேகியமா கிண்டி உள்ள போட்டிருப்பாங்க. இமாச்சல்ல இருந்து அது வரும். அப்படி இருக்கிறதுனால நீங்க சாப்பிட்டு மயக்க நிலை அடைஞ்சிட்டீங்கன்னா போட்டு ரெடியா இருந்துச்சு. அதுல வந்து கூட்டிட்டு அந்த கரைக்கு போயிருவாங்க. அந்த கரையில அந்த டெண்ட் இருக்கும். அந்த கரைக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்த மணிக்கு உங்களை வந்து நம்ம ஆட்டுக்கு வந்து இந்த குதிங்கால் இருக்குல்ல, இந்த குதிங்கால்ல வந்து இந்த கிளிப் மாதிரி போட்டு தொங்க விட்டு கறியெல்லாம் அறுப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் உண்மை. அப்படியே ஐயா இந்த அருக்கு பாருங்க, நான் எல்லாம் நரமாமிசம் சாப்பிட்டு இருந்தேன். பிரசாதம்ங்கிறது சாப்பிட்டதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பல்லெல்லாம் போயிடுச்சு. மனிதனுடைய அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு எலும்பெல்லாம் வந்து வெட்டி சந்திரனுக்குடையதான் எலும்பு. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா வெட்டி அதுக்கு தகுந்த பொருள் இருக்கு, அதை வச்சு ஒரு பெரிய நம்ம கல்யாண வீடு அந்த இதுல வச்சு எலும்பு சூப்பா வச்சு காலையிலயும் மதியமும் இரவும் அதை வந்து கபால ஓடு, நம்ம மனிதனுடைய தலை ஓட்டுல தான் அவங்க வந்து அதை குடிப்பாங்க. இல்ல போலீஸ் மத்த பிரச்சனை அந்த மாதிரி போலீஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு பாதுகாப்பு தான். எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு பாதுகாப்புக்கு தான் போலீஸ், அங்க வச்சதுதான் CROF, ஆர்மி எல்லாமே வந்து அவங்களுக்கு பாதுகாப்புக்கு தான். அவங்க வச்சதுதான் சட்டம். அவங்கள மீறி எதுவும் இல்ல. கிட்டையே யாரும் போலீஸா இருந்தாலும் சரி, கமிஷனரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், சிஎம்ஆ இருந்தாலும் சரி, ஏன் பிரதமரா இருந்தாலும் இவங்ககிட்ட ஆசி வாங்கிட்டு தான் இன்னைக்கு போய் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட நபர்கிட்ட போய் நீங்க இன்னைக்கு இருக்கீங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து கூட்டிட்டு வரலைன்னா இப்போ உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம்ல. தயவு செஞ்சு இதோட முடிச்சிருங்க, தப்பிச்சிருங்க. அண்ணா சொன்னது கேட்டு இல்லையா? இதெல்லாம் கம்மி இல்ல, சாப்பாடுக்கு கம்மி இல்ல, சாப்பாடு கம்மி இல்ல. வர்றவங்க போறவங்க. ஆனா இந்த குளிர் எல்லாம் எப்படி உங்களுக்கு இங்க பிடிச்சிருக்கா? ஆமா, ஊருடைய வயது ஒரு 300ல இருந்து 325 சொல்றாங்க. நம்ம அல்லு அண்ணா யூடியூபர் வந்தாரு. அவரை விரட்டினதுல அவர் எங்கேயோ போய் நின்றுட்டாரு. இவர் என்னுடைய குருஜி பிதாஜி. இங்கே வந்து சாதுக்கள் வந்து இருக்கிறாங்க, அவருக்கு தான் தெரியும். அதையும் மீறி வந்தாங்கன்னா டீலையோ காஃபிலையோ ஏதாவது கலந்து கொடுத்து அவங்கள வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அதையும் மீறி நான் இருக்கேன்னா இவங்க 2015ஆவது வருஷம் என்னை தத்து எடுத்துக்கிட்டாங்க, என்னுடைய பிதாஜி. அதனால் வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் முக்கியமான வசீகரம், வசிய பொருள்கள் எல்லாமே இவங்க சேமித்து கொடுப்பாங்க. அதனால் பார்க்குற மக்கள் ஆமாம், சிவனும் பார்வதி இது அந்த குண்டு அமைச்சது வந்து அந்த குண்டில் இருக்கிற தண்ணி ஊற்றி இது பண்ணாங்க. அங்கே ஒரு குண்டு இருக்குல்ல, அந்த குண்டில் இந்த பார்வதி மாதா அம்மா வந்து குளிச்சிருக்காங்கன்னு சொல்றது தினமும் வந்து அந்த குண்டு. நான் நிறைய இடத்துல டிராவல் பண்ணியிருக்கோம், நிறைய அகோரிங்களை பார்த்துருக்கோம். முதல் தடவை தான் பெண் அகோரியை பார்க்குறோம். இந்த மாதிரி உங்களோட இந்த பொண்ணு அகோரிங்க நிறைய இருக்காங்களா? அகோரிங்கள்ல வந்து ஆண் பெண் அப்படிங்கிற எந்த ஒரு வேற்றுமை வேறுபாடுகள் அதெல்லாம் கிடையாது. அகோரிங்கிறது ஒரு நிலைத்தன்மை. அதாவது எதுவுமே வந்து அது சின்ன எறும்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே உடைய ஆசை எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்கம்மா. ஜெய் ஸ்ரீ மகாகால் ஆதேஷ். அயோத்தியா சரக்கு அடிப்பேன், சிக்கன் சாப்பிடுவேன். இந்த 2 அலோட் தான் எனக்கு இருக்கும். கெஞ்சா அடிப்பேன், ஃபுல்லா கெஞ்சா அடிப்பேன், சுருப்பா அடிப்பேன். இதுதான் எனக்கு இந்த பொம்புல बिस्किट वो कुछ नहीं करेगा भाई, वो लोग वो मिल्क खिलाओ, मिल्क ஓகே गाइस, दूध पीता है वो. சூப்பர் சூப்பர் அண்ணா. பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அண்ணா. என்ன சந்தோஷம்? எனக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் வந்துச்சு? அதான் உங்களை பார்த்தது இல்ல. என்ன சந்தோஷம்? மௌனகிரி சாமியார்கள் வாழ்க. ஐயோ, நமச்சிவாயா நமச்சிவாயா. நமச்சிவாயா.
நமச்சிவாய் நமச்சிவாய். சரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. திடீர்னு ஒரு மாதிரி மிரட்டி கூப்பிடுறதும் நம்மளுக்கு ஆமா ஆமா, ஒரு மாதிரி